வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி வீடியோ தான். அதுவும் நம்ம பிஸ்கட்டை வச்சு சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இது ரொம்பவே க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு நியூட்ரி சாய்ஸ் டைஜஸ்ட் இந்த பிஸ்கட்டை வச்சு தான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது 20 ரூபா தான். இதைத்தான் வச்சு நீங்கள் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 10 ரூபா பிஸ்கட் பேக்கெட் இருந்தால் கூட போதும். பார்லிஜி பிஸ்கட், மேரிகோல்டு பிஸ்கட், இல்லை ஈவன் டைகர் பிஸ்கட் இருந்தால் கூட அதில் வச்சு நம்ம ஈஸியாக ஐஸ்கிரீம் பண்ணிடலாங்க. இப்போ இதில் 12 பிஸ்கட் இருக்குது. இதை அப்படியே போட வேண்டாம். இதை சின்ன சின்ன பீஸாக பொடிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பிஸ்கட்டை பாலில் இல்லை காஃபி, டீ எதுலையாவது தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும்னே சொல்லாங்க. இப்போ எல்லா பிஸ்கட்டையும் பிச்சு போட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். இப்போ இதை ஒரு 30 செகண்ட் பல்ஸ் மோடில் வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஆக்சுவலாக டைஜஸ்டிவ் பிஸ்கட்டில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஐஸ்கிரீமில் நம்ம செய்யும் போது இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் நான் 1/4 கப் ஜீனி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை சேர்த்திக்கிறேன். இதை ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 30 செகண்ட் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் நீங்கள் ஜீனி கம்மியாக சேர்த்தணும், வேறு பிஸ்கட் சேர்த்துற மாதிரி இருந்தால் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இப்போ இது நான் சேர்க்கறது ஆடை. இன்னைக்கு காய்ச்சின பாலில் ஃப்ரெஷ்ஷாக மேலே ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஆடையை தான் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனலுங்க. இது இருந்தால் சேர்த்துங்க, இல்லாட்டி விட்டுறலாம். நல்லா க்ரீமியாக வருங்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் சேர்த்திருக்கேன், ஹர்ஷீஸோடது. இது என் குழந்தைகளுக்கு பிடிக்குங்கிறதுனால சேர்த்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தாங்க. அடுத்து நம்ம சேர்த்துறது 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது இருந்தால் சேர்த்திக்கங்க. சப்போஸ் உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லாட்டி நீங்கள் விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சேர்த்தும் போது கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் என்ரிச் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துறோம். இப்போ நான் 2 கப், அதாவது 2 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் பால் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு ஏர் டைட் பாக்ஸில் ஊற்றி நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ இந்த சாக்லேட் கலர் நம்ம சாக்லேட் சிரப் அண்ட் கொக்கோ பவுடர் சேர்த்துனதுனால அந்த கலர் சாக்லேட் கலரில் நல்லா வந்திருக்கு. இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் சேர்த்துனது. இது இல்லை அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க. வெறும் பிஸ்கட்ஸை வச்சேயும் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த பாக்ஸில் ஊற்றிட்டேன். இப்போ இதை ஒரு நல்ல மூடியை போட்டு டைட்டாக மூடி ஒரு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3-4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அது வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இப்போ 3 மணி நேரத்துலேயே நான் எடுத்துட்டேன். இது பாருங்கள், ஓரளவு செட் ஆகிருக்கு. பட் கொஞ்சம் அந்த க்ரீமினஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் ஃபுல்லாக கெட்டி ஆகலை. ஸோ 3 மணி நேரத்தில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஒரு 3 தடவை 4 தடவைன்னு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 தடவை அரைச்சிங்கனாலே போதும். இப்போவே ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இன்னொருக்கு அடைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காகத்தான். இப்போ நான் பிஸ்கட் ஐஸ்கிரீம் அந்த செட்டாக இருந்ததை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் அதே பாக்ஸ்லேயே மூடி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 மணி நேரம் ஓவர் நைட் வச்சுருங்க. மறுநாள் காலையில் பார்க்கலாம். இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேங்க. மறுநாள் மார்னிங் நான் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நான் ஒரு குழிக்கரண்டி தான் யூஸ் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு. நம்ம பிஸ்கட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஐஸ்கிரீம்ங்க. இப்போ நான் ஐஸ்கிரீம்ஸை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். மேலால் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸையும் தூவி விட்டுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீமை. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.
Until I meet, it's signing off from Midgetla. Thank you. Bye.